குழிவாடியில் எவ்வாறு குவியம் உருவாக்கப்படும் அல்லது காணப்படும் என்கிறத இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அதாவது இது தலைமை அச்சு, நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக 2 கதிர்கள் அனுப்பப்படுது. தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக 2 கதிர்கள் அனுப்பப்படுது. இந்த தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக அனுப்பப்பட்ட கதிர்கள் என்ன செய்யும்னா, அதாவது கன்வர்ஜென்ட் ஒருங்கு கற்றையாக ஒரு தலைமை குவிய தலைமை அச்சில ஒரு புள்ளியில வெட்டும். அப்ப ஒருங்கு கற்றையாக ஒரு புள்ளியை வெட்டும்டா அந்த புள்ளிக்கு பேரு ஒருங்கு கற்றையாக வெட்டும்டா அந்த புள்ளிக்கு பேரு அது குவியம் அப்படின்னு சொல்லப்படும். இதில் நிறைய புள்ளிகள்ல வெட்டும். சமாந்தரமாக வருகின்ற கதிர் என்ன செய்யும் என்று சொன்னா, இவ்வாறு வருகின்ற கதிர் தலைமை அச்சில ஒரு புள்ளியை வெட்டும். அந்த புள்ளி குவிய புள்ளியாக இருக்கும். இந்த தூரம் குவிய தூரமாக இருக்கு. நான் படிக்கிறேன். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கிளாஸ்க்கோ இருக்கிற நோட்ஸ் அவ்வளோக்கும் படிப்பிக்கிறாங்களே. இங்க பாத்தீங்கன்னா இந்த குழிவாடியில இருக்கிற பரிசோதனை, அதாவது இந்த குழிவாடியில எப்படி இந்த குவியத்தை கண்டுபிடிக்கலாம் அல்லது குவிய தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பரிசோதனை இருக்கு. இந்த பரிசோதனையை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, ஒரு இது ஒன்று இருக்கு, அதாவது ஒரு ஒரு விண்டோ ஒன்று இருக்கு இடம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜன்னலூடாக ஒரு மரம் ஒன்று இருக்கு இடம். இந்த ஜன்னலூடாக ஒரு மரம் வருது. இந்த மரத்துல இருந்து என்ன செய்யும் சொன்னா ஒளிக்கதிர்கள் வரும். ஒளிக்கதிர்கள் இவ்வாறு வரும். இது ஸ்கிரீன் எடுத்த இது ஒளிக்கதிர் இவ்வாறு வரும். இவ்வாறு வருகின்ற ஒளிக்கதிர் உங்களுக்கு தெரியும், இது தூரத்துல இருந்து வருகின்ற கதிர். சோ ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக வரும். இதுவும் சமாந்தரம் அறியுமா? ஒரு உதாரணத்துக்கு கேட்க, இந்த கதிரும் நீங்க செல்லலாமா? சமாந்தரம் கொஞ்சம் செல்லுங்க. இது ரெண்டும் சமாந்தர கதிரா? சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டும் சமாந்தர கதிரா? எப்படி கிழிஞ்சிருந்தாலும் எப்படி கிரி இருந்தாலும் அந்த 2 கதிரும் போய் ஒரு இடத்தை சேரலாட்டி அது சமாந்தர கதிர் தான். அந்த 2 கதிரும் ஒரு இடத்த போய் சேரலாட்டி அது சமாந்தர கதிர் தான். சோ சமாந்தர கதிர் எனப்படுவது ஒன்றுக்கொண்டு நேரா இப்படித்தான் வரணும் இல்லை, வழங்கிட்டா அது எப்படி வந்து அழிஞ்சிருந்தா இதுவும் சமாந்தர. நீங்க படங்களை மெட்ஸுகள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, சரிதானே? சோ ஒரு பரிசோதனை, அதாவது ஒரு குழிவாடியில குவிய தூரத்தை துணீர் அல்லது கண்டுபிடிக்கிற செயற்பாட்டுல மிக பிரதானமாக ஒரு தூரத்தில் இருந்து ஒரு ஒரு பிம்பத்தை ஒரு பொருளுக்கு நாங்க கொடுத்தா அதுல உங்களுக்கு தெரியும் பிம்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கதிர் எடுக்கும். 2 கதிரும் எடுத்தாங்க பாருங்க. இப்ப இதுதான் இந்த மேல் பகுதி என்ன, இப்ப இந்த பொருளின் மேல் பகுதியிலிருந்து ஒரு கதிர் எடுக்கும். அந்த கதிர் என்ன செய்யும்? சமாந்தரமா இருந்தா இவிடத்தை வந்து வெட்டும். நோபலா வெட்டும். இந்த கதிர் விடத்தை வந்தா இப்படி வெட்டும். இப்ப இந்த டைம்ல இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும் மக்கள், இதுல இருந்து வருகின்ற கதிர் உண்மையாக சேர்கின்றது. இந்த கதிர்கள் உண்மையாக சேர்கின்றது. கதிர்கள் ஒன்றாக வந்து உண்மையா நீட்டி சேர்க்கல, உண்மையா சேருது. அப்ப இது இருந்து வருகின்ற பிம்பம் உண்மையான பிம்பம் இருக்கு. இதுல ப்ராப்ளம் என்னண்டா, இங்க இருக்கிற பிரச்சனை என்னண்டா அல்லது இதுல இருக்கிற விஷயம் என்னண்டா, இந்த இருக்கிற பகுதி இருக்குதானே, இது ஸ்கிரீன், இதுக்கு சொல்ற திரைன்னு சொல்லு. இந்த இருக்கிறதுக்கு திரைன்னு சொல்லு. இந்த திரைய அங்க இருந்து இங்க இருந்து நகர்த்துவோம். நகர்த்தக்களை ஒரு இடத்தை அழகான பிம்பம் ஒன்று தோன்றும். நகர்த்தும் போது திரையில் தோன்றுகின்ற பிம்பம் ஒன்று ஒரு இடத்தை உருவாகும். அப்ப அவ்விடத்தை இந்த தூரத்திலிருந்து வருகின்ற பொருளின் பிம்பம் இவ்விடத்தை பட்டு இவ்விடத்தை திரையில் தோன்றும். அது தலைகளாகவும் இருக்கு. அப்ப அந்த பிம்பத்தை நாங்க பார்த்தோம்னா இது பிம்பம்.
அப்ப அவடத்த ஒரு இந்த ஸ்கிரீன்ல நல்லா கேட்டுக்கணும், இந்த ஸ்கிரீன் இது ஒரு திரை, ஸ்கிரீன் எனப்படுவது திரை. அப்ப இந்த திரையில பிம்பம் என்ன செய்யும் என்று சொன்னா உருவாக்கப்படும். இந்த இத பரிசோதனை நம்ம வீடியோல காட்டலாம், உங்களுக்கு தேவையில்லை நினைக்கிறேன், டைம் வைத்திடும். சோ இதுல உருவாக்கப்படும், இதுல வருகின்ற அந்த பொருளின் பிம்பம் இதுல பட்டு இவிடத்தை வரும். அதுக்கு காரணம் அது இந்த இதை நகர்த்துகின்ற போது பிம்பம் வரலாம் போகலாம், ஆனா இவிடத்தொரு தெளிவான பிம்பம் வரும். அவ்வாறு வருகின்ற போது அந்த புள்ளி குவியமாக இருக்கும். பிம்பம் வருகின்ற இந்த புள்ளி குவியமாக இருக்கும். குவியத்துக்கு ஃபோக்கல் பாயிண்ட் என்று சொல்ற, இங்கிலீஷ்ல எஃப் என்று சொல்ற. அதே மாதிரி இவிடத்தை இந்த குவியத்துக்கும் இந்த ஆடிக்கும் இடையிலான தூரம் குவிய தூரம் என்று சொல்றாங்க. இப்படித்தான் ஒரு குழிவாடியில குவிய தூரத்தை துணிகிற செயற்பாடை நாங்க செய்யலாம். இது தேவையில்லை உங்களுக்கு, நான் விரும்பி நம்பரும் விளங்கப்படுத்துறேன். இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருகின்றது. ஒரு பொருள் குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருகின்றது. குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருகின்றது என்றால் அர்த்தம் அது முடிவிலியில் இருந்து வருகின்றது. நல்லா கேட்டுக்கோணும், நீங்க தமிழை கொண்டு போய் முடிவிலின்னு எடுக்கிறது. இந்த பாடத்துல முடிவிலிங்கிற அந்த பதம் யூஸ் பண்றது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால இருந்து வாரம், ஒரு குறிப்பிட்ட தூரம் கண்ணுக்கு எட்டிய தூரத்திலிருந்து வருகின்ற பிம்பத்தை தான் நாங்க முடிவிலின்னு சொல்றோம். முடிவிலின்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்ப எப்படி நாங்க முடிவிலின்னு ஒரு பொருள் வருமென்று எடுக்கலாம்? அப்படித்தானே. சோ அதால ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருகின்ற பொருளோட பிம்பம் தான் நாங்க எடுக்கிறோம். அப்ப இது குறிப்பிட்ட தூரத்திலிருந்து வருகின்றது. குறிப்பிட்ட தூரம் ஒரு நல்ல தூரம். அப்ப அதுக்கு இங்க பாவிக்கிற கேத்திர கணிதவியல்ல பாவிக்கிற ஒரு மெத்தட், ஒரு வேர்ட் தான் என்ன முடிவிலி அப்படின்னு சொல்றோம். முடிவிலி என்று வருகின்ற கதிர் சமாந்தரமாக வரும். ரெண்டும் கதிர் சமாந்தரமாக வந்து இங்க பிம்பம் உருவாகும். அந்த பிம்பம் உருவாகுன்ற புள்ளி குவிய தூரமாக குவியமாக இருக்கும். அந்த ஆடிக்கும் இந்த பிம்பத்துக்கும் இடையிலான தூரம் குவிய தூரமாக இருக்கும். இவ்வாறுதான் இந்த குவிய தூரத்தை நாங்க என்ன செய்யலாம்னா குழிவாடியில பரிசோதித்து அதுல தூரத்தை நாங்க காணலாம். இது எக்ஸாமுக்கு வரலாம். சோ சிம்பிளாக சொன்னா, இந்த ஆடியை இங்கால நகர்த்த இந்த ஆடியை இங்கால நகர்த்துவோம் சில நேரம். இந்த ஆடிய இங்கால நகர்த்துவோம் சில நேரம், இப்படி நகர்த்துவோம் சில நேரம், இப்படி நகர்த்துவோம். இப்படி நகர்த்தக்களை ஒரு இடத்துல அழகான தலகுலான பிம்பம் வரும். அப்ப அந்த தலகுலான பிம்பம் வர்றது காரணம் இப்ப நான் சொன்ன மாதிரி, அதாவது இந்த தலப்பா பாட்டுல இதுல இருந்து ஒளிக்கதிர் வருமண்டா அது இங்க வந்து வரும். இதுல இருந்து ஒளிக்கதிர் வருமண்டா, இதுல இருந்து ஒளிக்கதிர் வருமண்டா, இந்த அடிக்கிற பாட்டுல இருந்து வருமண்டா ஒளிக்கதிர், அது இங்க கொண்டு விழும். விளங்கிட்டான்? சரியா? கொஞ்சம் நல்லா இது கொண்டு வருமண்டா இவ்விடத்தை விழும். இவ்விடத்திலிருந்து வருமண்டா அது இங்க கொண்டு விழும். நான் படிப்போம் இது. அப்ப பாருங்க, அப்ப இந்த புள்ளிக்குரிய பிம்பம் கொஞ்சம் பொறுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவ்விடத்துல பிம்பம் வருது. அப்ப இந்த பொருள் இங்க பாத்தீங்கன்னா இவ்விடத்துல இருக்கிற அந்த இடத்துக்குரிய பிம்பம், இந்த பொருள் இந்த பாயிண்ட்டுக்குரிய பிம்பம் எங்க வருது? இங்க வருது. இந்த பாயிண்ட்டுக்குரிய பிம்பம் எங்க வருது? இங்க வருது. அதாலதான் அது தலகுலாக வருகின்றது. விளங்கிட்டா மக்கள்? விளங்கிட்டு நான் என்ன கதைக்கன்னு சொல்லி விளங்குதா? ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்ப நான் மூவ் ஆகலாம். விளங்குதா கிடைக்கிறது? சார் திரும்ப சரிங்களா? எப்ப வந்த நீங்க? இப்ப வந்த? இல்ல ஸ்டார்ட்ல இருந்து கொஞ்சம்.
லேட் ஆயிட்டு வந்துட்டு கேட்க போறா, இது யாருன்னு தெரியாது எனக்கு. ரைட், இங்க பாருங்க. இப்ப இதுல நாங்க இதுல குவியத் தூரத்தை கணிக்க போறோம். அந்த குவியத் தூரத்தை கணிக்க போக்கல அவங்களுக்கு தெரியணும் இந்த குவியத் தூரத்தை கணிக்கிற எப்படின்னு சொன்னா, இதுல ஒரு ஆடி இருக்கு, இதுல ஒரு பொருள் இருக்கு, இது தூரத்துல இருந்து வருது. தூரத்துல இருந்து வரக்கள் என்ன செய்ய மாட்டா, ஒரு முடிவிலி எடுக்கும். தூரத்துல இருந்து குறிப்பிட்ட தூரம் அது முடிவிலி நிறைய பாப்பம் மற்றும் வளங்க. அந்த குறிப்பிட்ட தூரத்துல இருந்து வரக்கள் என்ன செய்யும் சொன்னா, ஒரு கட்டை சமாந்தரமாக வரும். அப்ப இடத்துல இருந்து பிம்பம் ஒன்று உருவாகும். நான் படிப்போம், அது ஒரு படிச்சா இன்னும் கிளியரா வளங்க. பிம்பம் ஒன்று உருவாகிற டைம்ல நாங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல இவிடத்த ஒரு ஸ்கிரீன் திரையை ஒன்றை வச்சோம்னு சொன்னா, இந்த திரையை முன்னுக்கு பின்னுக்கு ஆக்குகளை ஒரு இடத்த நல்ல கிளியரா வளங்கும். நல்ல கிளியராக இந்த பிம்பம் வரும். இந்த பிம்பம் நேராக இருந்த பிம்பம் இப்ப தலகுலானதாக மாறி இருக்கு. தலகுலானதாக இருக்கு. அப்ப தலகுலா வாரதுக்கு காரணம் தலகுலா வாரதுக்கு காரணம் தலகுலா வாரதுக்கு காரணம் ரைட். எனக்கு ஒரு மெசேஜ் உண்டு. ரைட், அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, ஒளிக்கதிர் இவ்வாறு வருகின்ற போது இந்த துண்டுல பிம்பம் இவ்விடத்த வரும். இவ்விடத்தில் இருக்கிற பிம்பம் இங்க வரும். இதுதான் நடக்குது. அதாலதான் இங்க தலகலான பிம்பம் தோன்றுது. நான் பின்னுக்கு இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு, அதை படிச்சோம்னா இன்னும் கிளியராக விளங்கும். ரைட், சோ நாங்க அடுத்த இதுக்கு வருவோம். அடுத்தது மிக முக்கியமானது இந்த குழிவாடியில தோன்றுகின்ற தெறிப்பு, நிகழும் தெறிப்புகள். குழிவாடியில எவ்வாறு தெறிப்புகள் உருவாகும், தெறிப்பு நடக்கும்ங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த குழிவாடியில நடக்கிற தெறிப்புகள், குழிவாடியில நடக்கிற தெறிப்புகள்ல முதலாவது என்னது, முதலாவது தெறிப்பு ரைட், முதலாவது தெறிப்பு இதாவது இது ஒரு குழிவாடின்னு எடுத்தோம் என்று சொன்னா, குழிவாடியில இதுக்கு செங்குத்தாக ஒளிக்கதிர் பட்டா, இதை நான் செங்குத்தாண்டு மாத்தோம். நீங்க படத்தை நோட்ஸ் எழுதல நீங்க இப்படி செங்குத்துண்டு ஓட்டு போடுங்க. ரைட், இப்படி செங்குத்தாக படுகண்டா ஒளிக்கதிர் ஒன்று இவ்வாறு செங்குத்தாக படுகின்ற போது இவ்வாறு செங்குத்தாக படுகின்ற போது என்ன செய்யும் என்று சொன்னா, அதே பக்கம் அதே பாதை வழியே திரும்பி வரும். சோ இவ்வாறு செங்குத்தாகப்பட்டா ஒளிக்கதிர் அதே பாதை வழியை இவ்வாறு திரும்பி வரும். சோ இதுதான் நடக்கும். அப்போ ஒரு குழிவாடியில செங்குத்தாக ஒளிக்கதிர் படும் என்று சொன்னா பட்டவின் அதே பாதை வழியே திரும்பி வரும். எப்படி, செங்குத்தாகப்படுகின்ற போது வரும். இது எப்படி செங்குத்து, உதாரணத்துக்கு இதுதான் ஒரு குழிவாடி எடுத்த ஒரு கோலம் என்று எடுத்தோம்னா அதிலிருந்து இவ்விடத்திலிருந்து தான் இப்ப ஒளிக்கதிர் போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும், வட்டத்தில மையத்திலிருந்து ஆரைக்கு, அதாவது பரிதி வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதிக்கான அந்த இடைவெளி இதுதான் இதுல மையம் என்று சொன்னா, இதுதான் இதுல ஆரை என்று சொன்னா, இதுக்கு செங்குத்தாகத்தான் இப்படி வரும். எல்லாமே எல்லா கோடுகளும் அந்த அச்சுக்கு அந்த வளைவுக்கு செங்குத்தாகத்தான் வரும். அப்ப அவ்வாறு செங்குத்தாக வருகின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னா, அதே பாதை வழியே திரும்பி செல்லும். தலைமை அச்சின் வழியே வருகின்ற ஒளிக்கதிர தெரியும். தலைமை அச்சினூடாக அதனூடாக வருகின்ற கதிர் திரும்பி அதே பாதை வழியே செல்லும். இது படுகதிருக்குரிய அடையாளம், இது தெரிகதிருக்குரிய அடையாளம். நாங்க ஏன் இதை படிக்கமுண்டா, நாங்க கொஞ்சம் விஷயங்கள் கீறப்பறோம். ரைட், நாங்க கொஞ்சம் விஷயங்கள் கீறப்பறோம். சோ அந்த கீற விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம், நாங்க கொஞ்சம் விஷயங்கள் கீறப்பறோம். கீறதுக்கு முதல் நாங்க இதுகள் என்ன செய்ய போறோம்டா பார்க்கணும். ரெண்டாவது பாருங்க மக்கள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா
இரண்டாவது இந்த குழிவாடில நடைபெறுகின்ற தலைமையச்சுக்கு சமாந்தரமாக வருகின்ற கதிர். தலைமையச்சுக்கு சமாந்தரமாக ஒரு கதிர் வரும் என்று சொன்னா அது தெறிப்பின் பின்னர் எங்க எது கூடாக போகும்? குவிய புள்ளியினூடாக தெரித்த பின் செல்லும். தலைமை அச்சுக்கு இது தலைமை அச்சு என்று சொன்னா இந்த தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வருகின்ற கதிர் தெரிப்பின் பின்னர் குவிய புள்ளியினூடாக செல்லும். அப்ப அது உங்களுக்கு தெரியும். மூணாவது விஷயம் இந்த அதாவது மூணாவது தலை குவிய புள்ளியினூடாக வருகின்ற கதிர் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கும். இப்ப இத பாருங்க. இப்ப இதுதான் அவங்களுக்கு தெரியணும். இது ஒரு குழிவாடி அல்லது ஒரு குழிவாடின்னு எடுத்தோம்னா குழிவாடில இதுதான் அவங்களுக்கு தெரிற மாதிரி. இதுதான் அதுல எஃப்ன்னு சொன்னா அதாவது குவிய புள்ளின்னு சொன்னா இந்த குவிய புள்ளிக்கு சமாந்தரமாக வருகின்ற கதிர் தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வருகின்ற கதிர் தெரிப்பின் பின்னர் எஃபினூடாக செல்லும். அதே மாதிரி மைண்டுக்கு வச்சு கொள்ளுங்க. எஃபினூடாக வருகின்ற கதிர் எஃபினூடாக ஒரு கதிர் வரும் என்று சொன்னா அது எப்படி போகும்? தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும். அப்ப எஃபினூடாக போகின்ற கதிர் தலைமை அச்சுக்கு சமாந்தரமா போகும். தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக போகின்ற கதிர் எஃபினூடாக செல்லும். ரைட்? சோ அதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ரைட், அடுத்தது மிக முக்கியமாக நான் இங்க சொல்றேன். இந்த அறிக்கை எஃபினூடாக செல்கின்ற கதிர் சமாந்தரமாக தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக செல்கின்றது. அடுத்தது பாருங்க, நாலாவது விஷயம் எங்களுக்கு தெரியணும். சாதாரணமாக இது உங்களுக்கு தெரிய மிக முக்கியமான பாயிண்ட். நாங்க படங்கிறதுல உங்களுக்கு விளங்கும். ரைட், சி கூடாக போகின்ற கதிர், சி கூடாக ஒரு கதிர் போகும் என்று சொன்னா அதுவும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 90 பாகையில தான் வந்து படும். இதுவும் 90 பாகை, அதாவது இந்த ஆடிக்கு செங்குத்தாகத்தான் வந்து படும். அப்ப சி கூடாக போகின்ற கதிர் மீண்டும் என்ன செய்யும் என்று சொன்னா எதிரே அதே பாதை வழியே திரும்பி வந்து செல்லும், திரும்பி போகும். அப்ப சி கூடாக, அதாவது இது கூட தலைமையச்சின் வழியே இதுவும் செங்குத்துதான். இதுவும் இங்க பாருங்க, இதுவும் செங்குத்துதான். இந்த அடிக்கிறதும் செங்குத்துதான், இதுவும் செங்குத்து. நான் சொன்ன மாதிரி இது தலைமை, இதுதான் மையப்புள்ளி. மையப்புள்ளியிலிருந்து பக்கமாக இதுல இப்படித்தான் இதுல ஆறு இருக்கும் மனுஷன்னா இதுல எங்க போய் பட்டாலும், இப்படி பட்டாலும் சரி, இப்படி பட்டாலும் சரி, இப்படி அங்கெல்லாம் ஆடிகள் இல்லை. இதுல இப்படி பட்டாலும் சரி, இப்படி பட்டாலும் சரி, எப்படி பட்டாலும் அது செங்குத்தாகத்தான் படும். அப்ப இதுல நாங்க சி கூடாக போகின்ற கதிர் அதே பாதை வழியே திரும்பி செல்லும். இங்கேயும் செங்குத்தாகத்தான். இப்ப நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல பிறகு இங்க இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, இவ்விடத்த இந்த புள்ளியில இது தெரிப்படையுதுல, அப்ப இதுல இருக்கிற படுகோணமும் தெரிகோணமும் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இதுல இருக்கிற படுகோணம் எவ்வளவு, தெரிகோணம் எவ்வளவு? யார் இது? இன்ஷாப் பேரை கொஞ்சம் சொல்லுவாங்க. படுகோணம் எவ்வளவு? 0. என்ன படுகோணம் 0. ஞாபக படுகோணம் 0. படுகோணம் 0. அதே மாதிரி தெரிகோணம் எவ்வளவு? அதுவும் 0. ஏண்டா இங்க தெரிப்பு விதிக்கமே தான் தெரிப்படையும். இங்க தெரிப்பு விதிக்கமே தான் என்ன செய்யும்? தெரிப்படையும். சோ இங்க இருக்கிற படுகோணமும் தெரிகோணமும் சமனாக காணப்படும். பிள்ளைகள் நீங்க இந்த கிளாஸுக்கு வரக்குள்ள உள்ளுக்கு உங்களோட பேரை கொஞ்சம் போட்டுட்டு வாங்க. ரைட், எனக்கு தெரியல யாருன்னு கண்டுபிடிக்கல. ஒரு இன்ஷாப்ன்ற ஒரு ஆள் பேர் இருக்கு, யாருன்னு தெரியாது. கொஞ்சம் யாருன்னு பாத்துக்கோ, கொஞ்சம் நேம மாத்தி கொடுங்க. ரைட், ஓகே, நேம மாத்தி கொள்ளுங்க. அப்ப நல்ல ரைட். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்,
நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது நெக்ஸ்ட் இது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு குழிவாடி. இந்த குழிவாடியில சாதாரணமாக ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது. சாதாரணமாக இங்க ஒளிக்கதிர் வந்து பட்டா என்ன செய்யும் என்று சொன்னா சாதாரணமாகவே படுகோணம் சமன் தெரிகோணத்தின் அடிப்படையில தெரிப்பு விதிக்காம என்ன செய்யும், இது தெரிப்படையும். அப்ப இது தெரிப்பு விதிக்காமே தெரிப்படையுதில்லை, இவ்வாறு தெரிப்படையும். அப்ப இது படுகோணம், இந்த படுகோணத்துக்கு சமனாக தெரிகோணம். இது எங்கேயும் அதான், இங்கேயும் எல்லா இடத்தையும் இதான், இதே செட்டப்ல தான் தெரிப்படையும். இங்க படுகோணம் 0, இங்கேயும் படுகோணம் குறிப்பிட்ட கோணம் இருக்கும். படுகோணத்தை காணணும், இவிடத்தை எப்படி காணலாம், இவிடத்து ஒரு நான் செவ்வனுண்ட வரைகிறேன். இவிடத்தை நான் செவ்வனுண்ட வரைஞ்சேன்னு சொன்னா அது படுகோணம். செவ்வன் எப்படி வரையணும், தெரி மேற்பரப்பிற்கு அல்லது தெரி புள்ளிக்கு, படுபுள்ளியில நான் செவ்வன் வரையணும். அது எப்படி வரையணும், தெரி மேற்பரப்புக்கு செங்குத்தான் வரையணும். அப்ப இதான் இந்த படுகோணம். அப்ப இங்க படுகோணம் இது, தெரிகோணம் இது. அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிற படங்களையும் அதான். இங்க இருக்கிற படுகோணம் 0. ஏன், இது 90 பாகையில படுது, அது காட்டுப்படல, அது 90 பாகை தான் அதுக்குள்ளாக வந்தா. அதே மாதிரி இதுக்கு படுகோணத்தை காணச்சுன்னா இவிடத்தை இதுக்குள்ள படத்தை கீறிட்டு போட்டு இதான் படுகோணம், செவ்வனை கீறிட்டு. அப்ப எங்கெங்க எல்லாம் படுகோணம் இருக்கலாம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க யோசிச்சு தளவாடியிலே தான் படுகோணம் தெரிகோணம் இல்ல, இங்கேயும் படுகோணம் தெரிகோணம் இருக்கும். தெரிப்பு ஒளிக்கதிர் தெரிக்கின்ற போது தெரிப்பு விதிக்கமேவே எல்லா இடத்தையும் தெரிப்படையும், அது தெரியணும் உங்களுக்கு, ரைட்? சோ இந்த 6 விஷயம் 5 பேட்டர்ன், அதை இந்த வளத்தையும் கீறத வச்சுட்டு நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா குழிவாடியில தோன்றுகின்ற பிம்பங்களை பத்தி படிக்க போறோம். குழிவாடியில எவ்வாறு பிம்பம் தோன்றுகின்றது, என்ன வகையான பிம்பம் தோன்றும்ங்கிறத பத்தி பார்க்க போறோம், ரைட்? இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் இருக்கு இதுல. நான் டைரக்டாவே போறேன். பொருள் ஆனது உங்களுக்கு தெரியும், இது ஒரு குழிவாடி. இப்ப உங்களுக்கு டவுட் வரும், என்னடா இவர் இப்படி இஞ்சால பக்கம் கீறிப்படி இதுவும் குழிவாடிங்காரு இதுவும் குழிவாடிங்காரு என்று சொல்லி அள்ளிக்கு வாரலாம். ஏன், இது குழிவாடி, இந்த குழிவாடி அதாவது தெரிமேற்பரப்பு குழிவா இருந்தா அது குழிவாடி, தெரிமேற்பரப்பு இங்கல குழிவா இருந்தா குழிவாடி. எங்க வந்தாலும் சரி, இப்ப இதுதான் ஒரு கோலம் எடுக்கிற கோலம் தான். இங்கால பக்கம் வெட்டிட்டு போட்டு இஞ்சால இரசம் பூசினா தெரிமேற்பரப்பு இங்கால வரும். இங்கால வெட்டிட்டு போட்டு இங்கால இரசத்தை பூசினா இந்த பக்கம் வரும். அப்ப வலஞ்சுழி இடஞ்சுழின்றதெல்லாம் புதுசா சயின்ஸ் எல்லாம் உருவாக்குறல, வழங்கிட்டா. சோ இது என்ன கேஸ், இது எப்படின்னு சொன்னா அதாவது இந்த குழிவாடியில ஒரு பொருள் குவியத்தில் உள்ள போது எவ்வாறு இதுல பிம்பம் வரும்ங்கிறத பத்தி நாம படிப்போம், ரைட்? சோ நான் பிளாக் போர்டுக்கு மூவ் ஆகுறேன், அப்பதான் உங்களுக்கு அழகா படத்தை கீறி காட்டலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரைட்? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா குழிவாடி உங்களோட புக்ல நான் தந்திக்கிற படம் மாதிரியோ இல்லாட்டி புக்ல இருக்கிற எப்படியும் கீறலாம். உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கணும், எந்த பக்கம் இருந்தாலும் குழிவாடி இருக்கும்ங்கிறது தெரியும், ரைட்? நான் குழிவாடியை இவ்வாறு எடுக்க போறேன். எனக்கு வாசியாக எடுக்க, நான் எனக்கு இலகுவாக எடுத்துக்கொள்ளும். குழிவாடி இது. இந்த குழிவாடியில தலைமை அச்சு காணப்படும். ஓகே, நான் தலைமை அச்சை கீறுறேன். கீறியாச்சு. குழிவாடில் தலைமை அச்சை கீறினா எங்கால பக்கம் F இருக்கும், இங்கால பக்கம் இருக்கும் F. இது F, இது 2F C ஆக இருக்கும். இது F எனப்படுவது குவியம், C எனப்படுவது வளைவு மையம். F எனப்படுவது குவியம், C எனப்படுவது வளைவு மையம். இப்ப ஒளிக்கதிர் என்ன செய்ய போறேன், இந்த பொருள் எங்க வைக்க போறேன், குவியத்தினுள் வைக்க போறேன். குவியத்தினுள்ள பொருளை வச்சா
நான் படிக்க உங்களுக்கு தெரியணும் ஒரு பிம்பத்தை எடுக்கிறேன்டா எத்தனை எத்தனை கதிர் எடுக்கணும் சொல்லுங்க. ஒரு பிம்பத்தை எடுக்கிறா எத்தனை கதிர் எடுக்கணும்? 2 கதிர் எடுக்கணும். என்ன ஒரு பிம்பத்தை எடுக்கிறேன்டா 2 கதிர் எடுக்கணும். எத்தனை கதிர்? 2 கதிர் எடுக்கணும். சரி, 2 கதிர் எடுப்போம். 1 அப்ப இந்த பிம்பத்தில நிலை அறிகிறதுக்கு பிம்பம் உருவாவதற்கு 2 கதிர் வேணும். பச்சை போல பிம்பத்தில இடம் எவ்வளத்தை உருவாயிருக்கின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 2. இதுல மில்லியன் கணக்கான கதிர் எல்லாம் உருவாகும். அப்ப நான் லைட் ஒன்றை இப்ப நான் பிடிச்சு என்ன செய்யறேன்னா இதுல இருந்து ஒரு கதிர் எடுத்துக்காரன் நம்ம அளமையா எடுக்கணும். இதுக்கு தலைமை அச்சுக்கு சமாந்தரமா ஒரு கதிர் எடுக்கும். தலைமை அச்சுக்கு சமாந்தரமா ஒரு கதிர் எடுத்தோம்னா மிக இலகுவாக வரும். ரைட், தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வந்து இப்ப தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வந்தா திருப்பின் பின்னர் எதால போகும் சொல்லுங்க? குவிய புள்ளியினூடாக செல்லும். என்ன தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக ஒரு கதிர் போகும்னா திருப்பின் பின்னர் குவிய புள்ளியினூடாக செல்லும். 2வது கதிர் இதுல எடுக்கணும் எதனூடாக மக்கள் எஃப்க்கு சி கூடாக எடுக்கும். சி கூடாக எடுக்கணும். இது எப்படி எடுக்கிறேன்னா இங்க பாருங்க, இவ்வளத்து ஒரு இப்ப இன்னைக்கு தானே இப்ப உங்களோட புக்ல எல்லாம் சில படங்கள் போட்டு இருக்கும். இவ்வாறு இப்படி இப்படி டொட்டெல்லாம் போட்டு காட்டிதான் கீறி இருப்பான். அது என்னன்னு சொன்னா அந்த ஆடிட அளவு சின்னதுங்கிறதால இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதை ஈஸி காண்டி ஆடியோ கொஞ்சம் இப்படி ஆகப்படும். ரைட், ஓகே. இப்ப ஈஸி. இப்ப என்ன நடக்க போகுது? சீல இருந்து ஒரு கதிர் விடத்துல இருந்து ஒரு கதிர் போகுது. இப்ப நான் நேரத்தோட கீறிட்டேன். உண்மையா நடக்கிறதான் இப்படி கீற போகுது. போல எப்படி படும்? 90 பாகையில படும். இவ்வாறு 90 பாகையில இது படுகின்ற போது கதிர் அப்படியே என்ன செய்யும்? திரும்பி வரும். என்ன கொஞ்சம் கிழிஞ்சு வந்துட்டு கொஞ்சம் கதிர் இவ்வாறு படுகின்ற போது என்ன செய்யும்னா மீண்டும் பட்டு தெரிப்படையும். இவ்வாறு தெரிப்படையும். இங்கால வரும் இப்படி. அப்ப 90 வார கதிரத்தை நான் கீறிருக்கேன். சி கூடாக போறல. இதுல இருந்து ஒரு புள்ளியில கதிர் என்ன செய்யும்? இதுல படும். பட்டாது எத்தனை பாகையில தெரிப்படையும் என்று சொன்னா பற்றக்களை 90 பாகையில படும். 90 பாகையில பட்டா திரும்பி மீண்டும் வரக்களை 90 பாகையில பட்டா மீண்டும் தெரிப்படைந்து வரும். தெரிப்படைந்து வார கதிர்கள் பாருங்க. இது ரெட் கலர்ல நான் இந்த ஒரேஞ்ச் கலர்ல போட்டு காட்டுறேன். ஒரேஞ்ச் கலர்ல போட்டு காட்டுறேன். தெரிப்படைந்து வார கதிர் இதுவும் இந்த இருக்கிற கதிர். இப்ப இந்த 2 கதிரையும் என்ன செய்ய போறேன்னா நீட்டப்படுறேன். இந்த 2 கதிரையும் நீட்டினா ஒரு புள்ளியில ஒரு பிம்பம் ஒன்று வரும். நேரா நீட்டும். இந்த 2 கதிரையும் நீட்டப்படுறேன். நீட்டியாச்சு. இப்ப 2 கதிரையும் நீட்டி இருக்கிறாங்க. நீட்ட ட்ரைன்ல ஒரு இடத்துல என்ன செய்யும்? பிம்பம் வரும். அதாவது இந்த பொருளுக்கான பொருளுக்கு ஆங்கிலத்தில் சொல்ற ஆப்ஜெக்ட் சொல்லி அதை ஓண்டு போடுறேன். அப்ப இதுக்கு பிம்பம் வரும். பிம்பம் எப்படி வரும்? இவ்விடத்தை நான் நீட்டித்தானே எடுத்திருக்கிறேன். நீட்டி ஒரு இடத்த பிம்பம் உருவாக்கி இருக்கிறேன். எங்க தளவாடி சரிதானே? தளவாடியில நீட்டி பிம்பம் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். அப்ப இங்கேயும் ஒரு பிம்பம் வரும். அப்ப அந்த பிம்பம் எப்படியான பிம்பமாக இருக்கும்ன்றதா இப்ப இங்க இருக்கிற படிப்பு. அப்ப பிம்பம் ஒன்று வரும். அது உண்மையா வராது. உண்மையா வராது. அது உண்மையாக மாயமான பிம்பமாக இருக்கும். தளவாடியில எப்படி தோன்றுகின்ற பிம்பமோ அது மாதிரி இருக்கும். அப்ப இது பெரிய பிம்பமாக இருக்கு. பாருங்க, இதுதான் இமேஜ் இருக்கிற இடம். அதாவது இது பொருள் பிம்பம் இருக்கிற இடம். இந்த பிம்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பொருளை விட இந்த பிம்பம் பெரிதாக இருக்கும். அதே மாதிரி இது நேரா இருந்தா இது நேரா இருக்கும், நேரான பிம்பம். அதே மாதிரி இது பெரிய பிம்பம். அதே மாதிரி இதை நாங்க நீட்டி தான் எடுத்திருக்கோம். நீட்டி எடுக்கல. தளவாடியில உருவாகிற பிம்பம் என்ன வகையான பிம்பம் சொல்லுங்க? தளவாடியில உருவாகிற பிம்பம் என்ன வகையான பிம்பம்? என்ன பிம்பம்? என்ன வகையான பிம்பம்? மாய பிம்பம். என்ன தளவாடியில உருவாகின்ற பிம்பம் மாய பிம்பம். அதே மாதிரி தான் இது இப்படித்தான் கோட்டொண்ட நீட்டி தான் நாங்க அங்கேயும் எடுத்தேன். அப்ப இங்கேயும் கோட்டொண்ட நீட்டி எடுக்கல. இந்த பிம்பம் என்ன பிம்பம்? மாய பிம்பம். சரியான மாய பிம்பம்.
மாய பிம்பம் என்னண்டா திரையில் என்னது திரையில் பெற முடியாது. இந்த மாய பிம்பம் என்ன அர்த்தம்? திரையில இது பெறையலாது. திரையில பெறையலாண்டா என்ன அர்த்தம்? திரையில பெறையலாண்டா அடுத்த ஒரு ஸ்கிரீனை தூக்கி வைக்கணும். ஸ்கிரீன் அடிச்சுன்னா ஏதாவது ஒரு பேப்பர் இல்லாட்டி எதை தூக்கி வைக்காது பின்னுக்கு தானே பிம்பம் வருது. என்ன பொருளுக்கு பின்னுக்கு அங்காலதான் வருது. ஸ்கிரீன் ஒன்றை தூக்கி நாங்க இവിടത്തെ வச்சோம்டா இந்த பிம்பம் இதுல விழாது. இந்த பிம்பம் இதுல விழாது. அப்ப திரையில பெறாட்டி அது மாய பிம்பம், மெஜிக் பிம்பம். சரிதானே? அப்ப மாய பிம்பம் எனப்படுவது இதை நீட்டித்தான் வரும். திரையில் பெற முடியாத பிம்பம் மாய பிம்பம். அவ்வாறு திரையில் பெற முடியாத மாய பிம்பம் தான் இதுல நாங்க பார்க்கிறோம். சோ ஒரு கதிர், அதாவது ஒரு குழிவாடில ஒரு கதிர், அதாவது ஒரு பொருளின் இடத்தை அறிவதற்கு, அதாவது பொருளின் பிம்பத்தை அறிவதற்கு 2 கதிர் எடுக்கும். உண்மையாகவே இந்த புள்ளியை ஓண்டு எடுப்போம். நல்லா கேட்டுக்கோங்க, இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கதை, பட் கேட்டுக்கொள்ளும். இந்த புள்ளியை நான் ஓண்டு எடுக்கிறேன், அதாவது இந்த அம்புக்குறி பொருளோட மேல இருக்கிற புள்ளியை ஓண்டு எடுக்கிறேன். இது ஓவுண்டா இந்த புள்ளியும் ஓதான். இப்ப நாங்க இந்த புள்ளியை மட்டும்தான் கண்டிருக்கோம். எக்ஸ்ட்ராவா இன்னொரு கதிர் எடுப்போம். இந்த படத்தின் படி இன்னொரு கதிர் எடுப்போம். எவ்வளத்தை அதை எடுக்கணும் மாட்டா வளமையா நீங்க கீரக்கள் என்ன செய்யணும் மக்கள், தலைமையச்சுக்கு இந்த புள்ளிக்கு இவடத்தை போட்டுடுங்க. கதிரை போட்டா என்ன செய்யும்? அது பட்டு அதுவும் திரும்பி வரும். அதுவும் 90 பாகையில படுறதால திரும்பி வரும். அவ்வாறு திரும்பி வருகின்ற போது இவ்வாறு வரும். சோ இவ்வாறு வந்தா இவ்வாறு வருது. இந்த கதிர் இப்படி போகும். அப்ப இந்த புள்ளிக்குரிய அந்த பிம்பத்தை இங்க நீட்டினம்டா, அதை நீட்டினம்டா இவடத்தான் பெரும். வளமே அவடத்தை இருந்தா அவடத்தான் பெறப்போகுதுங்கிறதால நம்ம அதை கீறல. பட் இதை நீட்டினம்டா கடைசியாக இந்த புள்ளி ஓ, சாரி இதை நான் ஓ இல்ல கியூண்ட் எடுக்கிறேன். கியூண்டா இதுவும் கியூ. அப்ப இதுவும் கியூ. இது ஓண்டு ஒரு புள்ளிண்டா ஒப்ஜெக்டுக்கால ஓண்டு எடுத்துக்கிறேன். அந்த எழுத்தையும் ஓண்டு எடுத்தா இங்க ஓண்டு வரும். என்ன அர்த்தம்டா, இங்க நாங்க உண்மையா 2 கதிர் எடுத்தா பிம்பத்திற நிலை அறியலாம். 3 கதிர் எடுத்தா மொத்தமாக ஆரம்ப மேல் புள்ளியும் கீழ் புள்ளியும் கண்டுபிடிக்கலாம். அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இதால இப்படி கொடுத்து எடுக்கலாம். சோ இப்படிதான் உங்களோட புக்ல இருக்கு. நமக்கு முக்கியம் தேவை இதுல, உங்களுக்கு இதுல தெரிய வேண்டியதை சொல்றேன் மக்கா. ஒன்று இந்த படம் நீங்க உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்த படம் எதுக்குள்ள எப்படி வச்சா என்ன மாதிரி வரும்னு தெரியும், ரைட்? 2வது என்ன மாதிரி பிம்பம், இதுல பிம்பம் கதிர்படம் வரைகிறதும் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன முறையிலையும் கீறலாம். நீங்க என்ன முறையிலையும் கீறலாம், ரைட்? என்ன முறையிலையும் கீறலாம். ஆனா இது லேசான முறை, நீங்க எப்படியும் கீறலாம். அது உங்களுக்கு நாம மேலுக்கு படிச்ச 5 மெத்தட் இருக்கு. 5 மெத்தடை வச்சுக்க எப்படியும் கீறலாம். ஆனா இது இலகுவான மெத்தட். இதுல கீற தெரியும். 2வது இதுல வருகின்ற பிம்பத்தின் இயல்பும் தெரியும். இது 2ம் தெரிஞ்சா சரியாக இருக்கும், ரைட்? சோ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஸ்டாப் பண்றேன். நோட்ஸை பாருங்க. நோட்ஸை பாத்தீங்கன்னா, முதலாவது பொருள் குவியத்தினுள் உள்ள போது பிம்பத்தின் இயல்புகள் எல்லாம் இதுல தரப்பட்டிருக்கு. கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கோ தெரியாது, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்க, ரைட்? இல்லாட்டி புக்ல பாருங்க, சரியானே? ரைட்? எல்லாம் புக்ல இருக்கு. இதுல இதுதான் படம். நாம கீர்ணத்து அடிப்படையில் இதுதான் படம். 1 மினிட்டால ஸ்டாப் ஆகும். இந்த லிங்க்ல வாங்க, முடிஞ்சா வாங்க, ரைட்? இப்ப பாருங்க, இதுல எஃப் கூடாக இருக்கு. இப்ப இதுல நாம கீர்ணத்துக்கு மத்த பக்கம் இருக்கு. இப்ப பிம்பம் மத்த பக்கம் இருக்கு. நாம கீர்ணம் இப்படி குழிவாடி இருக்கு. இது இப்படி கீறி எங்களை வந்தாலும் அங்கல வந்தா சரி. இந்த புள்ளின்னு அடிக்கு இதுக்கு வருது. இந்த புள்ளி பீக்குரிய புள்ளிக்கு இந்த பி டேஷ் வருது. பீக்குரிய புள்ளி. இந்த படத்தை பாத்தீங்கன்னா, மக்கா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, சமாந்தரம் ஒரு கட்டை எடுத்திருக்கு. இது இப்படி எடுத்திருக்கு. படுகோணம் சமந்தரியம் இந்த மாதிரி எடுத்திருக்கு. எப்படியும் எடுக்கலாம் நீங்க, விளங்கிட்டா? நான் சி கூடாக எடுத்திருக்கிறேன். நீங்கள பக்கம் எடுத்து சி கூடாக எடுத்து புக்ல மாதிரி இருக்காது. இப்படி நீங்க கீறலாம், நீங்க கீறலாம். உங்களுக்கு விரும்பினா புக்ல இருக்கிற மாதிரி கீறலாம், எப்படி கீறலாம். எப்படி கீறினாலும் பிம்பத்திரை இது இடம் மாறாம இருக்கு. போயிட்டு இருக்கு, சரியா?
ரெண்டாவது சோ இம்பத்திர இயல்பு உங்களுக்கு கஷ்டம்டா இதை விலங்கல்லாட்டி பக்கலையில் புக்ல பார்த்து கொள்ளுமா தலைப்பு தான் முக்கியம். இரண்டாவது பொருள் குவியத்தில் உள்ள போது எஃப்ல இருக்க போது இந்த படங்கள் அனைத்திலையும் சரிதானே இந்த படங்கள் அனைத்திலையும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்காங்க. பட் அது உங்களுக்கு கனாட்டடிக்கும் புக்ல இல்ல மாதிரி இல்ல புக்கை நான் காட்டினா அது மாதிரி இல்ல விளங்கிட்டா நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டா புக்ல இருக்கிற மாதிரியே கீறிக்கொள்ளும். நான் புக்ல இருக்கிற படத்தை போடல புக்ல இருக்கிற மாதிரியே கீறிக்கொள்ளும். நான் அடுத்ததுக்கு பார்ப்போம். அடுத்தது என்னண்டா இப்ப அடுத்தது ஒரு திருப்பி எஃப்க்கு உள்ள பொருள் இருக்க போகுது. எஃப்க்குள்ள பொருள் இருந்தா இப்ப எஃப்க்கு உள்ள இருந்துட்டு இப்ப இருக்க போது எஃப்இல் இருக்க போகுது. எஃப்இல் இதுல குவிய புள்ளியில பொருள் இருக்க போகுது. குவிய புள்ளியில பொருள் இருந்தா நான் முதலாவது இதை கீறேன். இது தலைமை குவியம் சாரி தலைமையாச்சு. தலைமையாச்சு கீறியாச்சு. தலைமையாச்சுல எஃப் எங்கால இருக்கும் இங்கால இருக்கும். இது சி பொருள் எங்க இருக்கும் எஃப்ல வைக்கப்படும். எப்படியும் கீறலாம்னு சொல்லிட்டேன் நான். அப்ப ஈமாங்கொள்றல அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி எடுக்கிறல 5 பேட்டர்ன் தந்திரிக்கேன். 5 பேட்டர்ன் முதலாவது கதிரை நான் சமாந்தரம் எடுக்கிறேன் தலைமைக்கு. அது எடுக்கத்தான் வேணும் ஒண்ணு செய்யலாம் அதான் லேசி. அப்ப எதெல்லாம் போகும் எஃப் கூட போகும். அடுத்த கதிரை அடிச்சதான் எடுக்கலாம் தேவையில்லை. அடுத்த கதிர் இப்படி எடுக்க போக்கல இப்ப இதுல இப்ப உங்களுக்கு கணாட்ட அடிக்கும். அப்ப கீரைகளை கொஞ்சம் என்ன செய்யணும்டா இதை இப்படி ஆயிக்கிறோம். இல்லாட்டி மேற்பரப்பு கிடைக்கணும் இப்படி ஆயிக்கிறோம். ஒரு புக்ல இருக்கிற மாதிரி இப்படி ஒரு கோடை அடிச்சிடணும் இப்படி கிடையாது. அப்ப அடுத்த இது இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்ன மக்கள் 2 கதிர் இருக்கு. இப்ப நான் இப்ப சி கூடாக எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். சி கூடாக எடுக்கிற மாதிரி எடுத்தா அப்ப என்ன செய்யும் அதே பேட்டர்ன் அதே கதிர். அப்ப இதுல இருந்து இதை எடுத்திருக்கேன் இப்படி பட்டிருக்கு. இல்லாட்டி என்ன இதை கீறலாட்டி இப்ப இது இல்லாட்டி இதுல வந்து படுற மாதிரி எடுப்போம் கீறக்கள் சரியா. இதுல செங்குத்தா இதுல பட்ட என்ன செய்யும் சொன்னா தெரிப்படைஞ்சு வரும். இப்ப இது 2 கதிரையும் நீட்டி பார்க்கும். தெரிப்பின் பின்னர் ரெண்டும் இது ரெண்டும் எப்படி போகும்டா சமாந்தரமா போகும். இது எப்படி போகும் தெரிப்பின் பின்னர் இது ரெண்டும் சமாந்தரமாக போகும். இது ரெண்டும் சமாந்தரமாக போகும் என்று சொன்னா சேருமா இது ரெண்டும் கதிர். நீங்க என்ன 2 பேரு இப்படி நேரான இப்படி சமாந்தரமான ரோட்ல நடக்கீங்க. 2 பேரும் போய் சேருவீங்களா இல்ல என்ன எப்படி சமாந்தரமான ரோட்ல போய் சேர மாட்டீங்க. போய் ஒரு இடத்துல போய் சேரவே மாட்டீங்க. ஆனா இங்க நான் சொல்லிட்டேன் கேத்திர கணித ஒளியல்ல முடிவெளி என்கிற வேர்ட் என்னதுக்கு அர்த்தம் பட்டா குறிப்பிட்ட தூரத்துல. இந்த பிம்பம் எங்க தோன்றும் முடிவெளியில் தோன்றும். பிம்பம் எங்க தோன்றும் முடிவெளியில தோன்றும். இவ்வாறு முடிவெளியில தோன்றுகின்ற பிம்பம் இப்ப இங்க வராது. பிம்பம் இங்கே ஒரு இடத்துல தான் தோன்றும். இந்த 2 கதிரும் சேர்ந்தால் நல்லா கட்டுக்கொள்ளுங்க. இந்த 2 கதிரும்
சேர்ந்தால் ரைட், இது ரெண்டும் அதாவது சமாந்தரமாக போய் ரெண்டு கதிரும் ஒரு முடிவிலியில சேர்ந்தால் எவ்வாறான பிம்பம் தோன்றும், எவ்வாறான பிம்பம் தோன்றும் இப்ப நாங்க பார்க்க போறோம். ரைட், எப்படி தோன்றும் பாருங்க. இது சின்ன கதிர், இது சின்ன ஒரு பொருள். முடிவிலியில எப்படி தோன்றும்டா இப்ப இங்க பாருங்க, இந்த புள்ளியில இருந்து எடுக்கிற கதிர் எங்க போகுது, இங்க போகுது, எனக்கு கீழே போகுதுல. அப்ப இங்க உருவாகிற பிம்பம் முடிவிலியில் இது தோன்றினால், முடிவிலியில் இது சேர்ந்தால் முடிவிலியெல்லாம் பிம்பம் வரும்னு சொல்லிட்டோம். முடிவிலிக்கு ஏத்திர கணிதங்கிறது ஒன்று இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட தூரம், கடும் தூரத்துல. அப்ப அந்த முடிவிலியில் இது சேர்ந்தால் இதுல உருவாகிற பிம்பம் இதை விட பெரிதாக இருக்கும், இதை விட தலைகளானதாக இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க, நாம வந்து படிச்சோம் குவியத்தை படிக்கிறதுக்கு, அதுல தலைகளாகத்தான் இருக்கும். இது நான் பார்க்க சொல்றேன். இப்ப இதுல நேரா இருக்கிறது கீழ், இங்க வாரது தலைகளாக இருக்கு. தலைகளான பிம்பம் இதுல தோன்றும். அதே மாதிரி இதோட இது பெரிய பிம்பமாக இருக்கும். அதே மாதிரி இது இந்த கதிர் ரெண்டும் உண்மையாக சேரும். நாங்க நீட்டி சேர்க்கல, இப்படி நீட்டி சேர்த்ததான் பிரச்சனை. தளவாடி மாதிரி சேர்த்தா அங்க அது மாய பிம்பத்தை உருவாகும். ஆனா இது உண்மையா சேருதா இல்ல, இது உண்மையா சேராம இருக்க இல்ல, இது உண்மையாக இந்த கதிர் முடிவிலியில சேரும். அதால இந்த பிம்பத்துக்கு பேரு மெய் பிம்பம் அல்லது உண்மை பிம்பம். ரைட், மெய் பிம்பம் அல்லது உண்மை பிம்பம் எல்லாம் ஒன்றுதான். ட்ரூ இமேஜ், ரியல் இமேஜ் என்று சொல்றோம். அப்ப இதுல உருவாகின்ற பிம்பத்திர இயல்புகளை நீங்க கீரையும் தெரியணும், இதுல பிம்பத்திர இயல்பும் தெரியணும். குவியத்துல ஒரு பொருள் இருக்கும் சொன்னா முடிவிலியில வரும் பிம்பம், முடிவிலியில ஒரு பொருள், அதாவது குறிப்பிட்ட தூரத்துல ஒரு நல்ல தூரத்துல ஒரு பொருள் இருக்கும்டா பிம்பம் முடிவிலியில் வரும். சரியானே? சாரி, பிம்பம் குவியத்தில் வரும். குவியத்தில் இருந்தா முடிவிலி போகும், குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும். முடிவிலி அல்லது குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கும்டா பிம்பம் குவியத்துக்கு வரும். சோ இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. நாங்க வேண்டாம், நாங்க அடுத்த இதுக்கு போகலாம். அடுத்ததுக்கு போக பாருங்க, இதுல காட்டுறேன் நான் இந்த நோட்ஸ். இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா கிளியர் அன்னோம்பலங்க. இப்ப இது பொருள் குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இருக்கு, குறிப்பிட்ட ஒரு தூரத்துல இருக்கக்கல பிம்பம் குவிய புள்ளியில விழுது. குவிய புள்ளியில இருக்கக்கல இங்க பாருங்க, இது தலங்களா இருக்கு. பிம்பம் தலங்களா இருந்தா இதை விட இது இப்ப இங்க இருந்து இங்க வாரது தலங்களா இருந்தா, இங்க தலங்களா இருக்கிறது இங்க எப்படி வரும், எப்படி வரும்? நேரா வரும். ஏண்டா இந்த தலைகளுக்கு நேரப்படுவது தலைகள். குழப்பப்படா, சரிதானே? இப்ப இது உதாரணத்துக்கு இது இப்படி இருக்குன்னு சொன்னா இது இங்க நேரா வரும், இங்க நேரா இருக்குதுண்டா இங்க தலைகளா வரும். மாறி சொல்லனே, இங்க தலைகள் அடிக்கின்றா இங்க எப்படி வரும்? நேரா வரும். இளங்கிட்டா இங்க தலைகள் இருக்குன்னா இங்க நேரா வரும். சோ கேஸ் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், எவ்வள பொருளிக்கும்டா இதை நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் வரும், மிக ஈஸியா ஞாபகம் வரும். முடிவிலியில தான் பிம்பம் தோன்றும், தலைகளான பிம்பம் நேரா பெரிய பிம்பம், பொருளை விட பெரிய பிம்பம் திரையில் பெறும், திரையிலே இதை பெறலாம் உங்களுக்கு தெரியும். மாறி இங்கேயும் பக்கம் நாங்க அடுத்ததுக்கு வருவோம், அதுல வச்ச பொருள் இவ்விடத்துல தோன்றும், அதுவும் தெரியும். ரைட்? சோ இத பாத்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு நாங்க கீறலக்கல நீங்க அவங்க நான் சி கூடாக எடுத்துக்கிறீங்க. இந்த இதுல ரெண்டு கதிர் எடுத்துக்கிறீங்க, ஒன்று சமாந்தரம் எடுத்துக்கிறீங்க, ரெண்டாவது இது படுகோணம் சமன் பெரிகோணத்தின் அடிப்படையில பிரிக்காங்க. எப்படி கீறினாலும் மக்கள் சமாந்தரமா தான் இப்படி வரும். வரக்கல பிம்பம் முடிவிலியில் தோன்றும். எனினும் பாருங்க, பிம்பம் முடிவில் தோன்றினால் பிம்பத்தின் இயல்புகள் என்ன? பொருளை விட பெரியது, பொருளை விட பெரிதாக இருக்கும், தலைகளான பிம்பமா இருக்கும். அது நேரங்க தலைகளாக இருக்கும், தலைகளான பிம்பமாக இருக்கும். மூணாவது உண்மை பிம்பமாக இருக்கும். ஏன்? கதிர் உண்மையாக சேர்கின்றதால் உண்மை பிம்பம். அது அர்த்தம் என்ன? திரையில் பெற முடியும். உண்மை பிம்பம் என்றா ஸ்கிரீன் ஒன்றை வச்சு பெறலாம், மாய பிம்பம் என்றா ஸ்கிரீன் ஒன்றை வச்சு பெற இயலாது. கிளியர்?
கிளியரா? விளங்கிட்டா? ஓகே, மூன்றாவது போ. இப்ப விம்பம் பொருளை நான் எங்க வைக்க போறேன்? எங்க பொருளை வைக்க போறேன் சொல்லுங்க பாப்போம். மிஸ்ஜத் ஹனீம் எஃப்க்கும் சிக்கும் இடையில பொருள் வைக்க போறேன். அப்ப எஃப்க்கும் சிக்கும் இடையில இங்க தருவோம். எஃப்க்கும் சிக்கும் இடையில நாங்க பொருளை வைக்கணும். ஓகே ஃபைன். நீங்களே இனி கீறலாண்டாமா கால். இதுதான் நம்மட அந்த சயின்ஸ்ங்கிறது எல்லாத்தையும் காட்டி தந்து போட்டு போறது இல்லையே மாதிரி நாம கீறோம் பாப்பமா. நாங்க இப்ப இது இங்க அளவு அப்ப எஃப் இங்க அளவு இது 2 பொருளை நான் எங்க வைக்க போறேன்? எஃப்க்கும் சிக்கும் இடையில சாரி 2F இல்ல, அது 2Fங்கிறது அங்க பாவிக்கணும். வில்லைகள்ல தான் 2F பாவிக்கணும். எஃப்க்கும் சிக்கும் இடையில. சோ நான் பொருள் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதுக்குள்ள இடையில வைக்க போறேன். இப்ப நான் ஒரு கதிர் எடுக்கிறேன், அதை நான் ஒயிட் கலர் எடுக்கிறேன். இந்த முறை நான் 2 கதிர் யூஸ் பண்ண போறேன். சோ 2 கலர்ல யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கதிரை நான் ஒயிட் கலர்ல எடுக்கிறேன். தலைமையத்துக்கு சமாந்தரம் எடுக்கிறேன் நமக்கால். அவ எப்படி போகும் சொல்லுங்க கொஞ்சம் கதைங்க. சாப்பிட்ட மஸ்தில் இருக்கீங்களோ தெரியாது, இல்ல சாப்பிடணுங்கிற பசியில இருக்கீங்களோ தெரியாது. எஃப் கூட போகுது. ரெண்டாவது கதிர் நான் சொன்ன மாதிரி நீங்க பாருங்க, நாங்க எப்படியும் எடுக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் ரெண்டாவது கதிரை நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு விரும்பின கதிரை பிங்க் கலர்ல எடுக்கிறேன். ரைட், அப்ப எப்படி வருது? இப்படி கதிர் எடுத்து பாப்பமே. இது லேஸ் உண்மை. நான் வந்துட்டு இது கடும் லேஸ் உண்மையான வளமையாக்குறதோட இந்த புக்ல கீறி காட்டுறது இது கடும் லேஸ். இப்ப இது ரெண்டும் சேருகின்ற புள்ளி எதுமாள் இந்த இருக்கு என்ன? இது உண்மையா தானே சேருது. உண்மையா சேருதுங்கிறதால அந்த பிம்பம் என்ன எப்படி வரும்? தலகுலா வரும் பிம்பம். இப்படி தலகுலா வரும் பிம்பம். ரெட்டாலே போடுவோம். தலகுலா வரும் பிம்பம். எஃப்க்கும் சிக்கும் இடையில வச்ச எங்க வருது பிம்பம்? எஃப்க்கும் சிக்கும் இடையில வச்ச எங்க வருது? சிக்கு அப்பால் வருகின்றது. அப்ப இது பொருளுண்டா, இது இமேஜ் ஐண்டா, எங்க பிம்பம் வருது மக்கள்? செல்லுங்களன் சீக்கு அப்பால் வருகின்றது. இது பிம்பம் ஓரளவான பிம்பம். இதை விட பெரிய பிம்பம் வருது, தலைகளான பிம்பம் வருது. உண்மையா கதிர் சேருது, எனவே உண்மை பிம்பம். தலைகளான பிம்பம் என்னது? உருப்பெருத்த பிம்பம், இதை விட பெரிய பிம்பம் சீக்கு அப்பால் வருது. பிம்பத்தின் இயல்புகள் கேட்க போல நீங்க இடத்தெழுதப்படாது. பிம்பம் எங்கு தோன்றுகின்றது இடத்தெழுதும். பிம்பத்தின் இயல்புகள் 3 தான். ஒன்று இதை விட இது தலைகளான பிம்பம். இரண்டாவது எப்படி சொல்லுங்க? உருப்பெருத்த பிம்பம். மூன்றாவது மாயவமா உண்மையா சேர்றதால சீக்கு அப்பால் வரும். அது இயல்பு இல்லை, அது விடம். உண்மையாக சேர்றதால நீட்டி சேர்க்கமா? இப்படி நீட்டி சேர்த்த இல்லையே, நீட்டி சேர்க்க. இவ்வளவு நான் விளங்கப்படுத்துறேன் என்ன தெரியுமா? புக்குல ஒரு இதொன்று இருக்கு, ஒரு சார்ட் ஒன்று இருக்கு. அந்த சார்ட்டை வச்சு கொஞ்சம் பேரு பாடமாக்குறேன். விளங்கிட்டா? இப்ப ஈவன் நான் சொல்றேனே, நிறைய பிள்ளைகள் அத வீட்டுகள்ல அதுல ஒட்டி வச்சு பாடமாக்குறேன். அந்த ஒட்டி வச்சு பாடமாக்கப்படாம் வச்சா கீரை சடார்னு தெரியும். ரைட் ஓகே, சமாந்திரமாடு, ரைட் ஓகே, இப்படி ஒன்று விஷயம் முடியும். இங்க வருது. அப்ப உண்மையா வருது உண்மை பிம்பம். உண்மையா சேருது உண்மை பிம்பம். ஒரே ஒரு இடத்தை தான் குளிபாடியில மாய பிம்பம் வரும். எங்க வரும்? எஃப் கூட எஃப்க்குள்ள வச்சா வரும். ஆடிக்கும் எஃப்க்கும் இடையில வச்சா வரும். ஆடிக்கும் எஃப்க்கும் இடையில பொருளை வச்சா வரும். ரைட்? இதை நான் வேற முறையிலையும் கீறி காட்டப்படுறேன். இது இப்படிதான் கீறலாம் இல்ல. நான் இந்த பிங்க் கலர் கதிரை நாம வளமையாக கீற பேட்டர்ன்ல கீறப்படுறோம். ரைட்?
வளமையாக கீறுற பேட்டர்ன்ல கீறப்படும். எப்படி கீறுற வளமையாக நாங்க லைட் ப்ளூ எடுப்போம், ரைட்? அப்ப இதுல இத கொஞ்சம் அடார் பண்ணுவோம், மிஞ்சல் அடார் பண்ணுவோம். கஷ்டம் முடிஞ்சா இது கோடு ஒன்று அடிச்சா சரி, இப்படி புத்தகத்துல இருக்கிற மாதிரி புக்கை பாருங்க, ரைட்? இப்படி ஒரு கோடு ஒன்று அதில் அச்ச கீறிட்டு போட்டு சாதாரண கீறலாம், ரைட்? நாங்க லைட் ப்ளூ ஒன்று எடுப்போம். எப்படி எடுக்கணும் செல்லுங்க மக்கள். ஃபர்ஸ்ட்டுக்கு கதிர் எங்க இருந்து எங்க வரணும்? சி கூட வரணும் என்ன? அப்ப இப்படி வருது வந்து பட்டு என்ன செய்யும்? 90 பாகையில பட்டு திரும்பும். திரும்புகின்ற கதிரை நான் திருப்பி கீறுறேன். சி கூட வரணும் என்ன? சி கூட வரல, இது வந்து சேரணும். அது இப்படி கீறுவோம். அப்ப இதை அழிக்கும். அழிச்சா இப்ப இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நான் சும்மா கீறக்கள் அழகா வழங்கும், ரைட்? இப்படி வரும். அப்ப இதை நீங்க இப்ப நீங்க புக்ல ஸ்கூல்ல புக்ல இருக்கிற எப்படி இப்ப இதை இப்படி போட்டு இப்படி இதை கீறுறா, இதுக்கு ஒரு அச்சொண்டு போட்டிக்கான். இப்படி இப்படி ஒரு அச்சொண்ட கீறி விட்டிக்கான். இந்த அச்சொண்ட கீறி போட்டு அச்சிலே என்ன செய்யறான்? எல்லாத்தையும் இப்படி படம் வைக்கான். இந்த அச்சிலே படம் வச்சு போட்டுதான் அதை வாரமா எடுக்காங்க. அப்ப நமக்கு இலகுக்காக நாம ஒரு அடார்ஃபைங் பண்ணுவோமே, நாம ஒரு அடார்ஃபைங் பண்ணுவோம். என்ன அடார்ஃபைங்? ரைட், இதான் அடார்ஃபைங். இந்த அடார்ஃபைங் பண்ணீங்கன்னா இதுக்குள்ளால போகாது, எல்லாம் ஆழம் ஓமாண்டுக்கு வருவீங்க மகா. சோ இப்ப விடத்த ஒளிக்கதிர் வந்து படும். படும் பட்டு தெரிப்படைஞ்சு திருப்பி போகும், ரைட்? திருப்பி இங்க போகல விடத்தோட உருவாகும். இங்கதான் இப்ப என்ன உருவாகும்? பிம்பம் உருவாகும், ரைட்? விடத்த பிம்பம் உருவாகும். கழிஞ்சு வராது, தூரங்களை கழிஞ்சிருக்காமா, அள்ளிக்கு வருவீங்க, அதுதான் பயம். சரி, இதான் விஷயம். விளங்கிட்டா? சிங்கள போராக்கள் தேரணவத விளங்கிட்டா? சொல்லுங்களேன் பிள்ளைகள், சேட்லையாச்சும் போடுங்களேன். ஓம் சார் ஓம் சார். 7ஆம் ஆண்டு பிள்ளைகளோட மோசம் அடிக்கிறது, ரைட்? ஓகே. சோ அப்ப நீங்க வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளலாம். இந்த படத்தை கீறிப்பட அதுல இருக்கிற மாதிரி கீறுங்க, அது நட்டம். சரி, ஓம் சார். ஓகே, இந்த படத்தை கீறிட்டு நீங்க இயல்புகளை இதுல இருக்கிற மாதிரி எழுதலாம், அது நல்ல பேட்டர்ன் வேற. அப்ப இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இயல்புகள் 3வது எஃப்க்கும் சிக்கும் இடையில இருக்கு. இந்த படம் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், குழம்பப்படா. இந்த படம் உங்களுக்கு இது தேவையில்லை, இந்த படம் எங்களுக்கு புக்ல இருக்கிற மாதிரி தான் வேணும், நீங்க புக்ல இருக்கிற மாதிரி கீறிட்டு இந்த அடிக்கிறதுகளை எல்லாம் எழுதி கொள்ளும். இந்த அடி உருப்பெருத்த பிம்பம், தலைகளான பிம்பம், மெய் பிம்பம், பிம்பம் சீர்கப்பால் தோன்றும், எல்லாத்தையும் எழுதி கொள்ளும். சரியா? 4வது பாவம் பொருள் வளைவு மையத்தில் உள்ள போது, சீலே இருக்க போது. அப்ப சீக்கு இருக்கு வருவோம், ரைட்? நீங்களே கீறுவீங்களா? சீல இருந்தா, சீலே இருந்தால் கீறலாமா? ரைட், சீலே இருக்க போகுது. அப்ப எஃப் இது, இது சி. கேருங்க பாப்போம். இதுல வைக்கிறேன் பொருள், ரெட் கலர். ஒளிக்கதிரை நாம் எடுப்போம். எப்படியும் இதை கொஞ்சம் நீட்ட தான் வரும், கிறுக்க தான் வரும். சோ நான் ஏற்கனவே கிறுக்கி விடுறேன் இதை.
ரைட். ஒரு கதிர் எடுப்போம். ஒரு கதிர் என்ன கதிர் சொல்லுங்க. மஞ்சள் கதிர் இல்லாட்டி ஆரஞ்சு கதிர் எடுக்கணும். ரைட், ஓகே, ஆரஞ்சு. எப்படி போகும்? எஃப் கூட போகும். ரெண்டாவது கதிரை நாம எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க பாப்போம். ஷாஹின் இப்படிப்பட்டு எப்படிப்பட்டு இங்க வந்து இங்க விழும். சோ இதுலதான் பிம்பம் வரும். சோ நாங்க அப்படி எடுக்கலாம். புக்ல இருக்கிற மாதிரி எடுக்கணும்டா எப்படி எடுக்கணும்? ரைட். இப்ப சி கூட எடுக்கலாமா? சி கூட எடுக்கலாமா? இல்ல. என்ன ஏன் சி கூட எடுக்கலாம் சொல்லுங்க. ஏன் சி கூட எடுக்கலாது? சி கூட எடுக்கலாதுக்கான காரணம் என்னண்டா பொருள் சீலே இருக்கு. பொருள் சீலே இருந்து எப்படி வாப்பா எடுக்கிற? இதுக்குள்ளால எப்படி எடுக்கிற? இப்படி எடுக்கிற? இல்ல, எடுக்கலாது. சோ அடுத்தது இங்க வருவோம். இப்படி வருவோம். முன்னாடி இதுல பட்டு படுகோணம் சமன் தெரிகோணம் கான்செப்ட் அப்படி குறிக்கும் விஷயம் முடியும். இல்லாட்டி நீங்க எல்லா படத்துக்கும் நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம் சொல்லிக்கேன். படத்தை இப்படி போட்டுடுங்க, இப்படி போட்டுருங்க. சரியா? இதுல வாரமாய் போட்டுருங்க. அந்த புள்ளி இந்த புள்ளியை நம்ம காணத்தானே வேணும். பாவம் தானே கொளரும். சோ போட்டுக்கொள்வோம். இப்ப நீங்க இதுல தலகுலான பிம்பம். இந்த தலகுலாக வருகின்ற பிம்பம் சீல வச்சா சீலையே வரும். அப்ப பிம்பம் இது ஆப்ஜெக்ட், இது இமேஜ் சொன்னா பொருள் எங்க வைக்கமோ அதுலதான் பிம்பம் வரும். இந்த பொருள் தூரம் உதாரணத்துக்கு 20 சென்டிமீட்டர்டா பிம்ப தூரம் 20 சென்டிமீட்டர். அதுவும் சீதானே. பகடி என்ன கேஸ் தெரியுமா? இதுல உயரம் ஒரு 2 சென்டிமீட்டர்டா பிம்பத்தோட உயரம் என்ன ஆയിരിക്കും சொல்லுங்க பாப்போம். பிம்பத்தோட உயரம் என்ன ஆയിരിക്കും? ஷிஹாப் ஆக்கில் சொல்லுங்க. பொருளோட உயரம் 20 சென்டிமீட்டர்டா பிம்பத்தோட உயரம் என்ன ஆയിരിக்குமா? பிம்பத்தோட உயரமும் 20 சென்டிமீட்டராக இருக்கும். அதாவது பொருள் அளவான பிம்பம். அப்ப இதுல உருவாகின்ற பிம்பம் எப்படியானது? பொருள் அளவான பிம்பம் சீலே உருவாகும். அதாவது தலைகளான பிம்பம் உண்மையா கதிர் சேருதா இல்லையா? பாத்திமா லிபா உண்மையா கதிர் சேரியா இல்லையாமா? உண்மையா கதிர் சேருமா இல்லையா? உண்மையா கதிர் சேரும். என்ன உண்மையா இது கதிர் சேர்றதால இதுல உருவாகிற பிம்பம் என்ன பிம்பம்? உண்மை பிம்பம். உண்மை பிம்பம் என்ன அர்த்தம்? அதனை திரையில் பெற முடியும். அப்ப உண்மை பிம்பம் என்றா அதனை திரையில் பெற முடியும். இதுதான் கேஸ். ரைட். சோ உங்களுக்கு இதெல்லாம் கிளியரா விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஃபேக்டே நான் சொல்லிட்டேன். நம்ம மேலுக்கு படிச்ச அந்த 5 பேட்டர்ன் அதை வச்சு நீங்க எப்படியும் இதை எடுக்கலாம். ஆனா முதலாவது கதிரை நீங்க என்ன செய்யணும்? சமாந்தரம் எடுத்துரும். தலைமை சமாந்தரம் எஃப் கூட போடுறோம். அடுத்த கதிரை நீங்க எப்படி எடுத்தாலும் சரிதான் அந்த 5ல ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி இந்த புள்ளிய கண்டா அந்த புள்ளி எங்க தோன்றுங்கிறது கண்டுபிடிச்ச மாட்டா விஷயம் முடியும். விளக்கம் வெள்ள பேப்பர். ரைட். கருத்த பேப்பர்ல நாங்க எழுதுறோம். ஆனா விளக்கம் வெள்ள பேப்பர். ரைட். ரைட். அப்ப அடுத்ததை நான் கீறிட்டு போறேன் மக்கள். திருப்பி 7 எனக்கு விடத்தையே கீறுவோம். தொடர்ச்சியா வகுப்பே நடத்தாம இதுலயே படிப்பீங்களாம். என்ன லேஸ் தானப்பா, என்ன கஷ்டம். பொருளை நான் இப்ப எங்கால வைக்க போறேன் சொல்லுங்க. சிக்கு படத்தை வைக்க போறேன். சிக்கு அங்கால வைக்க போறேன். பொருள் சிக்கு அங்கால பொருளை வைக்கின்ற போது எப்படி கதிர் எடுக்கணும்? சமாந்தரம் எடுக்கணும். சமாந்தரமாக எடுக்கின்ற போது பட்டு திரைப்படைந்து எஃபினூடாக செல்லும். மீண்டும் ஒரு ஒளிக்கதிரை நீங்க எப்படியும் எடுக்கலாம். அச்சாப்பிள்ளைமாய் நீங்க இப்படியும் எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லடா மக்கள்.
அழகான விடத பிம்பம் வந்துட்டு படுகோணம் சமன் தெரிகோணத்தின் அடிப்படையில எடுக்கலாம். இல்லாட்டி எப்படி எடுக்கணும்? இப்படி வரும். சி கூட வரும், வேற வழியே இல்லை. இப்ப இது பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. நான் மேலுக்காய்க்கு இருக்கிறையும் இல்லை, அட்டப்படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தேன். அப்ப சிய மாத்த போறேன். நான் விடத்துக்கு வருவோம், சிய மாத்துவோமா? விடத்து சிய மாத்துவோம். விடத்தை வந்து பட்டா திருப்பி என்ன செய்யும்டா அது அப்படியே போகும், வரக்கல. இப்ப இது விடத்தை சிய மாத்துவோம். நாள் மெசேஜ் பண்ணிக்கி கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் சார் நான் ரைட். சோ இப்ப நாங்க பிம்பம் எதுல இருந்து வரும்? இவ்விடத்துல. சோ சிக்கு அப்பால பொருள் இருக்கும்டா, எஃப்க்கும் சிக்கும் இடையில பிம்பம் வரும். இது பொருள் இருக்கும், இது இமேஜாக இருக்கும். அப்ப இது மிக சிறிய பிம்பமாக இருக்கும். எஃப்க்கும் சிக்கும் இடையில வரும், சிறிய பிம்பமாக இருக்கும், உண்மை பிம்பமாக இருக்கும், உண்மையாக சேர்க்கின்ற உண்மை பிம்பமாக இருக்கும், தலைகளான பிம்பமாக இருக்கும். இவ்வளவுதான் இது 5வது இருக்கிற விஷயம். 6வது மிக முக்கியமானது பொருள் குறிப்பிட்ட தூரம் அல்லது முடிவிலி, ரெண்டையும் சொல்லலாம். குறிப்பிட்ட தூரம் அல்லது முடிவிலியில பொருள் இருக்கும் எப்படி வரும் பாருங்க. அதை நாங்க முந்தைய நான் கீறிக்கிறோம், அந்த படம் ஒன்று காட்டி நான் முக்கிய தூரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி தான். பொருள் குறிப்பிட்ட தூரத்திலேயே அல்லது முடிவிலியிலேயே பொருள் இருக்கும்டா எவ்வாறு வரும்டா பிம்பம் இப்படி வரும். சமாந்தரமா தான் எடுக்கணும். ஏன்னா குறிப்பிட்ட தூரம் முடிவிலின்னா பொருள் சமாந்தரமா தான் இருக்கும். அப்ப எப்படி வந்தாலும் அந்த பொருள் சமாந்தரமாகத்தான் வரும். அது 2 கதிர் எடுக்கலாம், கீழுக்கும் ஒரு கதிர் எடுக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கீழுக்கும் இப்படி ஒரு கதிர் எடுத்து இப்படி கீழ் விடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. எங்கதான் இருந்தாலும் பொருள் எங்கதான் இருந்தாலும், ரைட், பொருள் எங்கதான் இருந்தாலும் ரைட், அந்த பொருள் முடிவிலியில கடும் தூரத்தில் இருந்தா பொருள் குவியத்தில வந்து பிம்பம் குவியத்தில் விழும். இங்க இது நேராக இருந்தால் அங்க காட்டின மாதிரி அது தலைகளாக இருக்கும். இங்கிருந்து இது பெரிதாகுது என்று சொன்னா அங்க பெரிதரிக்கிறது, இங்க சின்னதா விளங்கும். உண்மையா கதிர் சேர்றதால அது உண்மை பிம்பமாக விளங்கும். சோ இவ்வளவுதான் இது முடிவிலியில் இருக்கிறது. சோ நான் காட்டுவேன், கீழுக்கு அடுத்த பகுதியில் இருக்கு, அந்த நோட்ஸ்ல பார்த்தா விளங்கும். ரைட். சோ இது அவங்களுக்கு விளங்கிட்டு அடுத்தது பொருள் வளைவு மையத்துக்கு அப்பால் உள்ள போது நம்ம இவ்வளவு நேரம் கீர்னது அதுல பிம்பம் என்ன இருக்கு? உரிச்சிருத்த பிம்பம். இது புக்கை மட்டும் நீங்க பார்க்கலாம், தலைகளான பிம்பம், மெய் பிம்பம். ரைட். அதே மாதிரி இது பொருள் எங்க பிம்பம் உருவாக்குற இடத்தையும் நீங்க எட் பண்ணிக்கொள்ளணும். சிக்கு அப்பால் பொருள் இருக்கும், எஃப்க்கும் சிக்கும் இடையில இருக்கும். சமரில தருவென்னால் இருந்தாலும் இது நோட் பண்ணிக்கொள்ளணும். நான் டைப் பண்ணல, அதால உங்களுக்கு அதுல எட் பண்ணப்படல. இது பொருள் ஒரு குறிப்பிட்ட தொலைவில், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, முடிவிலியில் அல்லது தொலைவில் உள்ள போது சமாந்தரமா தான் ஒளிக்கதிர் வரும், தொலைவில் இருக்கின்ற கதிர். அப்ப வந்து பிம்பம் எஃப்ல வரும், பிம்பம் எஃப்ல முடிவிலியில் தோன்றும். பிம்பம் எதுல? எஃப்ல தோன்றும். அந்த பிம்பம் எப்படி இருக்கும்? உண்மை பிம்பமாக இருக்கும், உரிச்சிருத்த பிம்பமாக இருக்கும், தலைகளான பிம்பமாக இருக்கும். இந்த 6வது படத்துக்குரிய உண்மையான இது என்ன இருக்கு? இந்த இருக்கு, இதான் பொருள் தொலைவில் உள்ள போது பிம்பம் குவியத்தில் விழும். இதை விட இது சிறிய பிம்பம், தலைகளான பிம்பம், ஸ்கிரீன்ல விளர்றதால உண்மை பிம்பம். இதான் நடக்குது 6வது குறியீடு. பொருள் முடிவிலியில் அல்லது குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள போது. ரைட். சோ இதுதான் இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த விஷயம். இந்த படங்கள் கீறுறது நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம். குழிவாடியில 6 படம் இருக்கு, குழிவாடியில 6 படம். ரைட். குவிவாடியில ஒரு படம் தான். அப்ப அது குவிவாடியில ஒரே ஒரு படம். அதே மாதிரி குழிவாடியில 6 படம் உண்டா, குவிவாடியில குவிவு வில்லையில 6 படம், குவிவு வில்லையில 6 படம் எல்லாம் சேம் தான். இதுல ஒன்றுண்டா வில்லைக்கு 6,
இதுல ஆடியில புலிவாடியில ஆறுண்டா குழிவு வில்லையில ஒன்று வருது. சோ ஒன்று மாறும்னா இந்த ஆட்சி செய்துங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம். சரிதானே? சோ இதுவரைக்கும் நாங்க பார்த்தது இப்ப இதுதான் சமரி, இதுல சுருக்கம், இது புக்ல இருக்கு. பட் நான் போட்டிருக்கிறேன். இது இப்ப இதைத்தான் புத்தகத்தை அங்க வச்சு இது பிள்ளைகள் பாடமாக்கும். அதுல வந்தா அது வருமன் அப்படி பாடமாக்குறாங்க. அல்லாஹ் வேண்டி அப்படி பாடமாக்கினீங்கன்னா யார்கிட்ட கோப்பு வந்துட்டு அல்லாஹ் வேண்டி செல்லாத சியாசட்ட வழின்னு செல்லாத. ஏன்னா படத்தை நாங்க கீறி அதை ஐடென்டிஃபை பண்றதுதான் எங்களோட கெட்டித்தனம். ரைட்? சோ முதலாவது பிம்பம் குவியத்தூரத்தை விட குறைவானது. எஃப்க்கு உள்ள இருக்க வேண்டாம் மாய பிம்பம் நிமிர்ந்தது பெரியது. எஃப்ல இருக்க வேண்டாம் முடிவில அது நான் எக்ஸ்ட்ராவா ஒன்றும் தரல. மத்தது சேர்ந்தால் என்னட்டு மேலுக்கு தந்திரி. இது புக்ல இருக்கிறதா அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. எஃப்க்கும் சிக்கும் இடையில இருந்தா சிக்கு அப்பால் வரும் பிம்பம் உண்மை பிம்பம் தலைக்குள்ளானது பெரியது. சீல இருக்கும் மனுஷன் அதே மாதிரி டபுள் மடங்குல இருக்கும் குவியத்தூரத்தை போல் 2 மடங்கு தூரத்தில் இருந்தா பிம்பம் சீலே வரும் பிம்பம் உண்மை பிம்பம் தலைக்குள்ளானது பொருள் அளவுக்கு சமன். இங்கதான் கேள்வி, இதை வச்சுதான் கேள்வி தருவாங்க. இதை தந்து போட்டு இப்ப உதாரணத்துக்கு ஆடி ஒன்றை தந்து போட்டு செல்லுவாங்க. பொருள் ஒன்று ஆடி குழிவாடிக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. வைக்கப்பட்ட பிம்பம் பொருளினது பிம்பமானது இதுக்கு சமன், அதாவது பொருளின் உயரத்துக்கு சமன் என்று சொல்லி தந்துடுவாங்க. அப்ப அந்த டைம்ல நமக்கு மைண்ட்ல வரணும் பொருள் சீல இருக்கு அல்லது பிம்பம் சீக்கு வந்திருக்கு மைண்ட்ல வரும். மூணாவது இது எஃப்க்கும் சீக்கு அங்கால இருக்கிற பொருள் சீக்கு அங்கால இருக்கும் மனுஷன் உண்மை தலைகளானது சிறியது. மிக கூடிய தூரத்துல அங்கதான் இங்க பாயிண்ட் முடிவிலி என்று மைண்டுக்கு அடிக்கப்படாது. மிக கூடிய தூரத்தில் இருக்கும்டா பொருள் குவியத்துல வரும் உண்மை அது தலைகளானது மிகச்சிறிய பிம்பம் தோணும். அதான் ஏற்கனவே நான் காட்டின அந்த படம். சோ அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி. அடுத்த வீடியோவாக நாங்கள் ரசாயன கடிதல் தொடர்பான டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவோம். அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி